உடம்படு மெய் புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி விதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் உயிர்களாக இருப்பின் அவ்விரு சொற்களும் புணர்ச்சியில் விட்டிசைக்கும். சேர்ந்திருக்க வேண்டி உடம்படாத அவ்விரண்டும் உடம்படுவதற்கு பொருட்டு இடையே யகரமும் வகரமும் உடம்படு மெய்களாக வரும். நிலைமொழி ஈறு இகர ஈகர ஈகார ஐகாரமாயின் யகர உடம்படுமெய்யும், ஏனைய உயிர்களாயின் வகர உடம்படுமெய்யும், ஏகாரமாயின் யகரம் வகரம் ஆகிய இரு உடம்படும் மெய்களும் வரும். ஓகேவா? ஸோ இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அதே டெஃபினிஷன் தான். ஸோ நிலைமொழி ஈறு வருமொழி முதல் ரெண்டுமே உயிராக இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு உடம்படும் மெய் புணர்ச்சி தோன்றும். அதோட விதி தான் நம்ம முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலி அறியார். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பிரிக்கும் போது வலி கூட்டல் அறியார் அப்படின்னு பிரியும். ஸோ இதில் வலி அப்படின்னு பிரிச்சிங்க அப்படின்னா நிலைமொழி ஈற்றெழுத்து லீ, ஸோ இல் கூட்டல் ஈ, ஸோ அப்போ ஈல முடிஞ்சிருக்கு. வருமொழி முதல் எழுத்து ஆ, ஸோ அதுவும் உயிர் எழுத்து. ஓகேவா? அப்போ வலி கூட்டல் அறியார் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த உடம்படும் மெய் புணர்ச்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வலி இருக்கு இல்லையா, நிலைமொழியோட ஈற்று எழுத்து தான் நம்ம பார்க்கணும், இல் கூட்டல் ஈ. ஸோ அந்த ஈ அங்கே வந்ததுனால ஆஸ் பர் நம்மளோட விதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஈ அப்படிங்கிற உடம்படும் மெய் தான் இங்கே தோன்றும். அதாவது யா போட்டு மேலே புள்ளி வைப்போம் இல்லையா, அந்த மெய் எழுத்து தான் இங்கே வரும். ஸோ வலி கூட்டல் ஈ கூட்டல் அறியார் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஈ கூட்டல், அதாவது வருமொழி முதல்ல இருக்கிற ஆவும் நாம் இப்போ ஆட் பண்ண ஈவும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே, அந்த விதிப்படி யானு மாறிடும். ஸோ வலி அறியார். ஸோ இதுதான் உடம்படும் மெய் புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு.